ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ முடவாட்டுக்கால் சூப். இந்த சூப்பில் அதிக மருத்துவ குணம் இருக்குதான். இது ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் மரத்தில் சைடில் கூடி இது ஒரு வேறு மாதிரி முளைச்சி வர்றது. இது நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். இந்த சூப்பை எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். முதலாவது நான் அந்த கங்கில் போட்டு எடுத்தேன். ஆனால் இது அப்படி போடக்கூடாது. இருந்தாலும் நான் லைட்டாக ஒரு கங்கில் போட்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு அப்படின்றதுக்காக போட்டு எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கால் அந்த ஆட்டுக்கால் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதை வாட்டினோடனே, அந்த தீயில் வாட்டினோடனே அப்படி இருக்குது. அதை அப்படியே கத்தியால் அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதில். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் தோலை. பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். அந்த காலை வாட்டி அந்த முடியெல்லாம் கருகினதுக்கப்புறம் அப்படியே சுரண்டுவாங்க. பார்த்துருப்பீங்க அதிக பேர். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த ஸ்ட்ரெச்சர். இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிடுவோம். எல்லா தோலையும் சீவிட்டு அப்புறமா இதை குக்கரில் போட்டு தான் விசில் விட்டு செய்வாங்க. நான் குக்கரில் போட்டு விசில் விடலை, நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா கொதிச்சு இதோட சத்துக்கெல்லாம் இறங்குச்சு. அதெல்லாம் சீவியாச்சு. சீவிட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறது இது அப்படியே போட்டு வேக வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கணும். கத்தியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கட் பண்ணிச்சு. அந்தளவுக்கு நார் சத்து இருக்குது. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே உள்ளே போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ணி எடுத்து வச்சு முடவாட்டுக்கால் கிழங்க எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு காரத்துக்கு மிளகு ஜீரகம் சேர்ப்போம், மிளகாய் சேர்ப்போம், இஞ்சி பூண்டுலாம் சேர்ப்போம். இப்போ மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குவோம். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா புதினா எல்லாம் இருந்துச்சு, அதை போட்டுக்கலாம். மல்லி போடணும், 2 மல்லி இல்லை, புதினா மட்டும் இருந்துச்சு, உள்ளே போட்டுக்கிட்டேன். பெருஞ்சீரகம், சோம்பு இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். நல்ல காரமாக நல்லா இருந்தது. சூப்பு குடிக்கிறதுக்கே அருமையாக இருந்துச்சு. அதை போட்டுட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றினோம்னா அது கிழங்கெல்லாம் அப்படி அப்படியே முழுசாக இருக்கும் அந்த அரையாமல். அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து தான் தண்ணி ஊற்றி அடித்தேன். மறுபடியும் அப்படியே குக்கரில் அதை மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைய தேவையில்லை, குறப்பாக அரைச்சாலே ஓகே தான். குக்கரில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். லைட்டாக ஆயில் விடணும், கொஞ்சோண்டு ஆயில் விடணும். ஆயில் விட்டுக்கிட்டேன் நான். அப்புறம் நல்லா கொதிக்க விடலாம். இது மாதிரி எல்லாம் ஊற்றிட்டு சால்ட் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆன் பண்ணி விட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்து வச்சுட்டு அதை சுட சுட அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணணும். நான் பாத்திரத்தை அப்படியே மொத்தமாக தொட முடியல, அதனால் கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழி ஊற்றினேன். இந்த மாதிரி இதில் எல்லாமே அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடும். அப்படியே சூப்பு குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். அந்த சூப்பை குடிச்சிட்டு பாதியை வச்சுருந்த பாருங்கள், ஒரு பூனை குடிச்சிருச்சு. அது ஒரு ஸ்டெப்பாக தான் ஏறி எங்கள் படிக்கையில் ஏறி வீட்டுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்பு தாண்டுது. அந்த அளவுக்கு அந்த பூனைக்கே அவ்வளோ சத்தாக இருந்திருக்குன்னா அப்போ நமக்கு இந்த சூப்பு எவ்வளோ சத்தாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள், குடிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.